ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? தருணத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லலாம். பல முறை உன் சகோதரர் உங்களுக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ முறை அண்ணா வாங்க ஜெபத்துக்கு சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க அலட்சியம் பண்ணினீர்கள். கடைசி நேரத்தில் என்னை கூப்பிடும் பொழுது 2 காரியம். ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் சில சமயங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை நான் அறியேன். ஓசியாவுடைய புத்தகத்தை குறித்து நான் மெடிடேஷன் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அழகாக ஒரு சம்பவம் அங்கே வந்தது. நான் பார்த்து ரொம்ப யோசித்தேன். நீங்கள் என்ன மறந்தீர்கள், நான் உங்களை மறந்து விட்டேன். மத்திய சுவிசேஷத்துல அது குறித்து ஒரு பெரிய விளக்கம் இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லுவார்கள், உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவார். 25 வருஷம் நீ ஆலயத்துக்கு ஒரே ஒரு நாள் நீ ஆலயத்தை மிஸ் பண்ணும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய் என்று திட்டமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பல வருஷம் நீங்கள் ஊழியத்தை செய்திருக்கலாம், பல நாட்கள் நீங்கள் ஜெபித்து இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்துல பாவங்களை மன்னித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர், ஒரு நிமிஷத்துல அவன் நரகத்துக்கும் கொண்டு போகிறவர் கர்த்தர். காரணம் என்ன? மனம் திரும்பும் போதுதான் மீட்பு இருக்கும். அந்த பிறவி குருடன் ஆண்டவரிடத்துல வருகிற பொழுது அவனுக்கு அநேக தடைகள் இருந்ததாக சுவிசேஷ பகுதிகளிலே பார்க்கிறோம். பரிதேவி என்றதான ஒரு பிறவி குருடன் ஆண்டவரிடத்துல கூப்பிடுகிறார். எப்படி கூடுகிறார்? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கதறுகிறார். ஆனால் அங்கே இருக்கிறதான சீசர்களே அவனை கூப்பிடாதபடி அதட்டுகிறதான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த அதட்டுகிற சம்பவத்தை குறித்து அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. இன்னும் அதிகமாக கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமாக அவன் கூப்பிடுகிற பொழுது இயேசு அந்த இடத்துல நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கூப்பிடுற மனுஷனிடத்துல கேட்கிறார் பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்றான், நான் பார்வையிட வேண்டும், நான் பார்வையிட வேண்டும். திடன்கொள், அவரின் சித்தம் உண்டு என்று சொல்லி அவனை தொட்டு சுகமாக்கினார். உடனே அவன் சுகமடைகிறார். குஷ்டரோகிகள் அப்படிதான் 10 பேர் சுகத்தை பெற்றார்கள். திருப்பி பேர் அவனுடைய லைஃப்ல 10 பேர் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அற்புதத்தை பெற்று மறுதலித்து போவருடைய வாழ்க்கையில விடுதலை இருக்காது. அவர்கள் மறுபடியும் என்ன செய்வார்களாம்? சிக்குண்டு போய் விடுவார்கள். அவர்களை காப்பாற்ற ஒருவராலையும் முடியாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கூப்பிடும் பொழுதுதான் விடுதலை கிடைக்கும். கூப்பிடாத இருந்தாக்க விடுதலையே கிடைக்காது. எப்படி கூப்பிட வேண்டுமா? அது ரகசியங்கள் நிறைய இருக்கிறது. அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை நோக்கி போகிற பொழுது ஒரு தீர்மானத்தோடு போகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய பொருள்கள் செலவுகள் எல்லாம், அவனுடைய பணத்தை எல்லாவற்றிலுமே என்ன செய்யலாம்? செலவு செய்த பின்பு அடிமைத்தனமாக ஒருவரிடத்துல வேலை செய்ய அவன் புறப்படுகிறான். அது என்ன வேலை பார்க்கிறோம்? ரொம்ப கேவலமான ஒரு வேலை. ஆண்டவர் விட்டு போன பிறகு, தகப்பனுடைய வீட்டை விட்டு போன பிறகு ரொம்ப கேவலமான ஒரு வேலைக்குள்ள அவன் கிடந்து போகிறான். அங்கே போகிற பொழுது என்ன நடக்கிறது? ஒரு சம்பவம். பன்றிகளை மேய்க்கும்படியாக அந்த பன்றிக்கு போடுகிற தவிடு, அந்த தவிட்டை தின்பலாம் என்று அவன் ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்படுகிற பொழுது அது கூட அவனுக்கு கொடுக்கிறதுக்கு மறுத்து விட்டார்கள். அதை கூட கொடுக்கிறதுக்கு மறுத்து விட்டார்கள். அப்பொழுது அவன் ஒரு காரியத்தை சொல்றான், என் தகப்பனுடைய வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் உண்டு, நான் ஏன் இங்கே கஷ்டப்படணும்? என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன் என்று அந்த இடத்திலிருந்து அவன் மன திரும்புறான் பாருங்க. அதனாலதான் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கிடைக்கப்பட்டது, முத்திரை மோதிரம் கிடைக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய விருது கொண்டாடப்பட்டது. அவன் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறதான ஒரு நிலைமை உண்டானது. இந்த மன திரும்புதல். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கு உபவாச பிரேயர் இருக்குது. யார் வரணும்னு விரும்புறீங்களோ தாராளமா வரலாம். ஹாஃப் டே பிரேயர் கிடையாது. அது எப்போ முடியும்னு தெரியாது. அது நான் எப்போ முடிக்கிறேன்னு தெரியாது.
ஏன் இன்னைக்கு உங்களுக்கு உபவாசத்துக்கு வர விருப்பம் இருந்தா தான், யாரையும் நான் கட்டாயப்படுத்துறதுலாம் கிடையாது. சண்டே பிரேயர் இருக்குது, விருப்பம் தான் வாங்க, விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். புதன்கிழமைக்கு பிரேயர் இருக்குது, வியாழக்கிழமைக்கு பிரேயர் இருக்குது, சனிக்கிழமைக்கு ஆராதனை இருக்குது, விருப்பம் இருந்துச்சுன்னா தான். காரணம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்பது எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளலாம். நீங்க ஜெபிக்க உங்க வாழ்க்கை மாறும். வேதத்தை படிக்க மாறும். நான் வீட்டில இருந்தே படிக்கிறேன் பாஸ்டர், வீட்டில இருந்தே ஜெபிக்க உங்களால முடியாது. பிசாசு உங்களை தந்திரமாக வேறு பிரித்து கொண்டு போய் விடுவார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காலத்துல நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்து. ஒரு தலைப்பு, உன்னதமானவருக்கு உன்னுடைய பொருத்தனையை செலுத்து. பிரைஸ் எல்லாம். அந்த பொருத்தனை என்ன? நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஒரு 500 ரூபாய் சம்பளம் இருக்கும்போது ஒரு 50 ரூபாய் காணிக்க கொடுப்போம். ஒரு தஸ்ம வாகனம் போய் கொண்டு கொடுப்போம் 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் கொடுக்குற பொழுது கர்த்தர் பார்ப்பார், இவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு கொடுக்குற அளவு 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுப்பார். அந்த 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னு கேட்டாக்கா பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், பயங்கரமான சந்தோஷம் உண்டாகும், பயங்கரமான சந்தோஷம். ஒரு தம்பி 750 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். 750 ரூபாய். அதில் கரெக்டாக கொண்டு பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் எனக்கு காணிக்கு கொண்டு வருவார். காணிக்கு தசமம் ஒரு கவரில் கொண்டு கொடுத்துட்டு என் வீட்டில் வியாழக்கிழமை நைட்டே தங்கி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கேம்பில் நான் இருக்கும்போது என்னோடு கூட சொல்லுவார், பாஸ்டர் ஆசீர்வதிங்கன்னு. அவருக்கு 1500 டபுளாக மாறிடுது. அப்போ 150 ரூபா கொண்டு கொடுப்பார். 2500 ரூபா வந்துச்சு. 250 ரூபா கொடுப்பாரு. ஒரு நாள் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. நம்ம ஏன் காணிக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்க கூடாதா? ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? வசனப்படி சொல்லுகிறதே, வானத்தினுடைய பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாதபடி நான் நிரம்ப பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே. வானத்தினுடைய பல கனிகளை திறப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எதனால வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. தசம பாகத்திலையும் காணிக்கும் தானே நம்ம கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, அன்றைக்கு அந்த மாதத்தினுடைய முழு சம்பளத்தையும் கொண்டு ஊழியத்துக்காக கொடுத்தார். முழு சம்பளத்தையும். நான் கேட்டேன், என்னப்பான்னு கேட்டேன். எனக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அம்மா அப்பா தம்பிங்களாம் பார்த்துக்கிறாங்க. நான் ஒரு பொருத்துணையோட கொண்டு இந்த காணிக்கை கொடுக்குறேன். ஏன்னா காணிக்கை வந்துருச்சுங்கிறதுனால நான் எடுக்கலை. அதை எடுத்து ஜெபம் பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வைத்து, என்னப்பா உன்னுடைய சம்பளத்தை அப்படியே நீ கொண்டு கொடுத்துருக்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இல்லை நான் தேவனோடு கூட ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இதை முழுமையை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு அடுத்த மாதத்தில் கம்பெனியில் அவருக்கு கூப்பிட்டு 5000 ரூபா உனக்கு சேலரின்னு சொல்லிட்டு ஃபேமிலி விசாலாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து அவர் என்ன செஞ்சாங்க, மேலே ப்ரொமோஷன் பண்ணினாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அழுது சொல்லலாம், கைகளை உயர்த்தி. அதில் 2 காரியம். 5000 ரூபாய் சேலரி வந்த பிறகு அவருடைய எண்ணங்கள் மாறினது. 2-3 மாதங்கள் அவர் ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு 1 year அவர் ஆலயத்துக்கே வரல. அப்படி என்ன செஞ்சிருக்கீங்களா, நமக்கு இது போறோம் அப்படிங்கிற ஒரே கண்டிஷன் இருந்தார். அந்த இந்தியாவில் வீடு அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டி பூச வேண்டிய அப்பதான் செலவே இருக்கிறது. நல்ல கண்டிஷன்ல இருக்கிற சமயத்தில் கம்பெனி அவரை டர்மினேஷன் பண்ணிடுச்சு. 750 ரூபாய் சம்பளத்தில் உண்மை இருந்துச்சு, 1000 ரூபாயில உண்மை இருந்துச்சு, 2500 உண்மை இருந்தது. அதை முழுமையா கொடுக்குறப்பெல்லாம் உண்மை இருந்துச்சு. நல்லா யோசித்து பார்க்கணும். 5000 வரும் பொழுது உண்மை இல்லை, வேலை போயிடுச்சு, வீடு எடுக்குது, பாதியில் நிற்குது, பேங்க்ல வேற இந்த சேலரி சர்டிஃபிகேட்டை வச்சு இந்தியாவில் லோன் எடுத்திருக்கிறாரு, இங்கேயும் லோன் எடுத்திருக்காரு. ஆனால் இங்கேருந்து போகும்போது லோன் எல்லாம் கட்டணும். பயங்கரமான கஷ்டம். ஏர்போர்ட்டில் போகவே முடியாது. இங்கே இருக்கிற சர்வீஸ் காசுலாம் கொடுக்க முடியாது. டர்மினேஷன் கம்பெனி மிஸ்டேக். இவருடைய மிஸ்டேக்ல கம்பெனி என்ன செஞ்சிருச்சு, டர்மினேஷன் பண்ணிடுச்சு. பல பேர்கிட்ட என்ன செஞ்சாரு, பணத்தெல்லாம் வாங்கி போட்டாரு, கொடுத்தாரு. இங்கேயும் வரல, அங்கேயும் போய் சமாதானமா இல்லை. ஆனால் கடைசி வரையும் அவருடைய பாடு ஒரு வேதனைக்குள்ள மாறிவிட்டது. வேதனைக்குள்ள ஆண்டவரை மறக்கிற அல்லது வெறுக்கிற
ஜனங்களுடைய தன்மைகளை நான் கண்கூடாக அதை நான் பார்த்திருக்கிறேன். என்னோட கூட அவ்வளவு சீக்கிரத்தில் நெருங்கி வர முடியாது. அநேகர் என்னோட கூட நிற்கணும்னாக்கா அவங்க மாறுபட்ட ஒரு நிலையில போயிட்டாங்கன்னா ஆண்டவர் வெட்டிடுவார், அவங்கள பிரிச்சு துரத்திடுவார், வைக்கவே மாட்டார். எவ்வளோ பெரிய மல்டி பர்பஸாக இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டேன். நானே அவர்கள் எனக்கு 1 கோடி ரூபாய் இல்லை 1 லட்சம் கொடுத்தா கூட தேவனை விட்டு விலகின பிறகு அவர்கள் வாசப்படியில் கூட நான் ஏறவே மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டால் அவருடைய சுவாபமும் பாவமும் ஒரு நாளும் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. என்னுடைய தரிசன ஊழியக்காரர்களை உருவாக்குவது தான், விசுவாசிகளை உருவாக்குவது அல்ல. நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த உடையவனை கர்த்தர் மென்மேலும் பரிசுத்தப்படுத்தும்படியாக அவனை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலவேளையில் 2 காரியம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை சற்று திருப்புவோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை சற்று திருப்புவோம். மூன்றாம் வசனத்தில் இருந்து நம்ம வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். 2 காரியம். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருத்தன் ஆடு மேய்க்கிறதான ஒரு வேலையில இருக்கிறார். ஒருவன் தன் நிலத்தை பயிரிடுகிறவனாய் காணப்படுகிறான். வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தானா? நிலத்தினுடைய கனிகளை ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். கிழவாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுமையும் ஆனவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காயினி ஆபேல் 2 பேரும் ஒரே தகப்பனுக்கு ஒரே தாய்க்கு பிறந்ததான ஒரு ஜெனரேஷனுடைய வம்சம். அவன் காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வருகிறான். காணிக்கையை கொண்டு வரும் பொழுது ஒருத்தனுடைய காணிக்கையை பிளஸ் பண்றார், ஆசீர்வதிக்கிறார். ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறார். ஏன்? அதுக்கு காரணம் என்ன? கீழே வாசிங்க. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது. அவன் காணிக்கை கொடுக்காமல்ல. நம்ம என்ன கவனிக்கணும். நீங்க டாக்டரிங் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்துடலாம். ஒரு பெரிய சேஞ்சஸ்ல வந்துடலாம். சாதாரணமான படிக்காத ஒரு மனுஷனை, ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் ரைட்டாக கொண்டு போயிடுவார். ஆனா படிச்சு எல்லா நிலைகளிலும் இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒண்ணும் இல்லாத அப்படி எம்டியா வச்சிருப்பார். சில ரகசியங்கள் இருக்கும். சிலருடைய நட்பு, சிலருடைய சுவாபம், சிலருடைய காரியம், இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க நிறைய வேதத்தை படிக்கும் பொழுது சில உண்மைகள் தெரியும். நேற்று அதுக்கு முதல் நாள் புதன்கிழமை நம்மளுடைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பாஸ்டர் ஜேபி பீட்டருடைய பையன் என் கூட வந்திருந்தார், வீட்டுக்கு வந்திருந்தார். திடீர்னு அவர் வரபடியாக கர்த்தர் ஒரு உதவி செய்தார். 1 மணி நேரம் வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருந்தார். நான் பிரகாசிக்கிற இடத்துல அங்கே இருக்கிறேன். பாஸ்டர் உங்கள் இடத்துல நான் நிற்கிறேன், உங்களை பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். வெயிட் பண்ணுங்க வர்றேன்னு சொன்னேன். வந்தேன். நம்மளுடைய சிஸ்டத்தை எல்லாத்தையுமே அவர் என்ன எடுத்து கனெக்ட் பண்ணி சிலதெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. கரெக்ஷன்லாம் சரி பண்ணிட்டு உட்காந்து பல மணி நேரம் என்னோடு கூட பேசிட்டு இரவு பாஸ்டிங் முடிப்பதற்கு எனக்கு ஹோட்டலில் போயிட்டு எனக்கு சாப்பாடுலாம் அவரே வாங்கிட்டு கொடுத்துட்டு அவரை கொண்டு நான் சார்ஜாவில் விட்டும்போது இருந்துன்னு சொல்லி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ஜோம் பண்ணும்போது ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். எங்கள் அப்பா பாஸ்டர், எங்கள் அப்பா பாஸ்டர், எங்கள் அப்பா அமெரிக்காவை கூட்டிகிட்டு போனார்
ஒரு தேவனுடைய மனுஷன் சும்மா வெறும் பேக் எடுத்துகிட்டு தான் எங்கள் அப்பா போனாங்க. ஒரே ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு கையில் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் திரும்பி வரும்போது எல்லா மியூசிக்கும் கையில் இருந்தது, எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஆண்டவருக்காக எங்கள் அப்பா பயன்படுத்தினாங்க. எங்கள் அப்பாவுடைய கிருபையும் வார்த்தையும் வேறு யாருக்குமே கிடைக்கல, எனக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் பயன்படுத்தக்கூடாதபடி பிசாசு என்னை முடக்கி வைத்திருக்கிறார். அதை பயன்படுத்தக்கூடாதபடி என்னை முடைத்து வைத்திருக்கிறார். அதுக்காக ஜெபிக்கணும், நான் வெளியில் வரணும். அவர் சொன்னாரு, எங்களுடைய சொந்த இடத்தை நாங்கள் ஊழியத்துக்காக 73 சென்ட் நாங்கள் ஊழியத்துக்காக கொடுத்தோம். 73 சென்ட். இன்னைக்கு அது கிட்டத்தட்ட கேரளாவில் 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள இடம். அதே 73 சென்ட்டை கர்த்தர் அவங்க கொடுக்குற நாட்களில் சாதாரணமாக ஒரு 2 லட்சத்துக்கு மதிப்புள்ள டைமில் கொடுத்த அந்த இடத்த இன்னைக்கு 2.5 கோடி ரூபாய் உள்ள மதிப்புள்ள அந்த இடத்த கர்த்தர் அதை திருப்பி கொடுத்தார். பிரைஸ் காட். அதே 73 அது சொல்றாரு. அதான் அன்னைக்கு அதனுடைய மார்க்கெட்டினுடைய வேல்யூ கம்மி தான், ஆனால் இன்னைக்கு ஜாஸ்தி. ஆனால் அது கர்த்தர்களுக்கு கொடுத்தார். எங்கள் அப்பா இன்னைக்கு இல்லை. எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டு போனதெல்லாம் ஒன்றே ஒன்று தெரியுமா? வேதத்தினுடைய வாசனங்களை மட்டும்தான். பிரைஸ் காட். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கீபோர்ட் போடுவாங்க, எல்லாருமே பாடுவாங்க. ஆனால் அந்த எங்கள் அப்பாவுடைய கிஃப்டை கர்த்தர் என் கையில் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணிட்டு என்னோட கூட அவர் பேசி ஒரு மனிதனை கொடுத்து என்னோட கூட சொன்னார். நான் கேட்டேன் அந்த மனுஷன்கிட்ட, பாஸ்டர் எங்கே யாருன்னு கேட்டேன். அவர் எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாது. பார்க்கலையா? பார்க்கல. நான் மனசு துக்கப்பட்டு வேதனைப்பட்டேன். காரணம், இப்படி மறுதளிக்கிற ஜனங்கள் இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளையை இங்கே பார்க்கிறோம். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அதுக்கு என்ன ரீசன்? என்ன? கீழே வாசிங்க. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது, அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டானது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் நீ நன்மை நன்றாக எடுத்த வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். நீ நன்மை செய்யாத இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். சொல்லுங்க எல்லாரும். நன்மை செய்யாத இருந்தால் வாசப்படியில பாவம் படுத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்மை செய்யலைன்னா வாசப்படியில பாவம் படுத்திருக்கும். அப்ப நீ டெய்லி அந்த பாவத்தை தாண்டி தான் வேலைக்கு போகணும். அதிகாலையில நீ ஜெபிக்காம போறனாக்கா அந்த சாபத்தை ஜெபிக்கல, அது ஒரு சாபம். உனக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியலனாக்கா பிசாசு உனக்கு சாபத்தை கொண்டு வந்திருக்கிறான். பிசாசு உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி, உன் இருதய கண்களை திறக்க கூடாதபடிக்கு உன்னை முடக்கி தூக்கத்தின் ஆவியை கொடுத்து உன்னை முடக்கி வைத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்க முடியல, ஒரு பாயிண்ட். ஜெபிக்க முடியலன்னா பாவத்தை தாண்டி தான் போகணும். எரிச்சல், கடுமையான எரிச்சல். அந்த எரிச்சல் எது வரைக்கும் போகுதுங்கிறது தான் பார்க்கணும். எரிச்சல், அந்த கோபம் அந்த கோபம் கொள்றா ரைட்டு. அந்த கோபம் எது வரைக்கும் போயிட்டு இருக்குது? கீழே வாசிங்க. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. என்னை நோக்கி ஒரு எரிச்சலுடைய காரியம், ஒரு மர்டரை பண்றதுக்கு ஒரு முடிவாயிடுச்சு. மர்டர்லாம் திடீர்னு பண்ணிட மாட்டான். இந்த பிளானிங், திட்டம் போட்டுட்டே இருப்பான். பல நாள் யோசித்து கொண்டே இருப்பான்.
ஒரு ஆலோசனை கொடுக்குறான் தாவீதுக்கு. சவுல் 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதை கொல்லும்படியாக பட்டயத்தை எடுத்து கொண்டு வருகிறான். சவுல் நன்றாக படுத்து தூங்கிடுறான். அவன் தாவீதினுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், நீ இப்பொழுது அவனை உன் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு சமயம், நீ சவுலை கொன்று போடு என்று ஆலோசனை கொடுக்கிறான். அதுக்கு தாவீது சொல்கிறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் கையை போடுவது எப்படி? அவன் கூப்பிடுறான். அவன் தலைமாட்டில் இருந்த சொம்பையும் பட்டயத்தும் தாவீது எடுத்து கொண்டு வந்த பிறகு ஒரு மலையின் உச்சியிலே நின்று அங்கே சவுலை பார்த்து கூப்பிடுகிறான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உன்னை காக்க வந்த சேனாதிபதிகளெல்லாம் எங்கே? காவல்காரர்களெல்லாம் எங்கே? உன் பட்டயம் எங்கே? உன் பட்டயம் எங்கே? என்னுடைய கையில் இருக்குது. கர்த்தர் உன்னை என் கையிலே கொடுத்திருந்தும் என் ராஜாவை நான் ஒன்றும் செய்யவில்லை. அவன் பதில் சொல்றான் பாருங்க அழகாக, தாவீதே இது உன்னுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ராஜாவாய் இருப்பாய். சொல்லாய் கைகளை உயர்த்து வழி சொல்லலாம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. அவருடைய காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருந்ததுக்கு ரீசன் என்ன? எரிச்சல். அது மாத்திரமல்ல, உண்மையாய் காணிக்கை அவன் செலுத்தவில்லை. பிரைஸ் தி லார்ட். உண்மை இல்லை. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அதை நம்ம பார்க்கணும். என்ன காணிக்கை? ஆண்டவர் என்னை சமர்ப்பணமாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதான் சொல்லிக்கிறேன். அவர் சொன்ன நேரத்தில் இந்த வார்த்தை நம்ம எல்லாம் ஒரே செட்டா இருந்ததில்லை. நான் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது ராஜன் நீங்க மட்டும்தான் இருந்தீங்க துபாயில. பாக்கி எல்லாம் உங்களுடைய ஊழியத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக எழுதின அத்தனை பேரும் இந்தியாவில் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் தூக்கிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, தரிசனத்துக்கு விரோதமாக வைக்கிற மனுஷனை கர்த்தர் கொஞ்ச நாள் வச்சிருப்பார். அந்த கொஞ்ச நாள் அவன் எப்படி இருப்பான்னு கேட்டாக்கா, ஒரு வாரம் வருவான் சர்ச்சுக்கு, 3 வாரம் வர மாட்டான். 1 மாசம் காணி கொடுப்பான், 6 மாசம் கொடுக்க மாட்டான். கொஞ்சோண்டு கொடுப்பான். வெளியில போய் நான் தான் ஊழியத்துக்கு தாங்குறேன்னு சொல்லுவான். அவன் நிறைய பொய் பேசுவான். இப்படிலாம் நாங்கெல்லாம் செஞ்சோம். அவர் சொல்றாரு நிறுத்தி, இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஆனா செஞ்சவங்க எல்லாருமே என்ன செஞ்சோம்? வெளியில வந்துட்டோம். உங்களை விட்டு வந்தோம், ஆண்டவர் விட்டு வந்தோம், ஆசீர்வாதத்தை விட்டோம், மறுபடியும் தேசத்தை மிதிக்க முடியல. வந்தோம், எத்தனையோ முறை நாங்கள் வந்தோம், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம். ஒரே ஒரு சிம்பிள் காணிக்கை, என்னுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் என்னுடைய பீரோவில் இருந்தது. ஆலயத்தை முடித்து விட்டு வாடகை கட்டுவதற்காக அங்கே போய் திறந்து பார்க்கிற பொழுது அதில் இருந்த பணம் எல்லாம் திருட்டு போயிருந்தது. ஒருவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போய் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணேன். அதில் எவ்வளவு பணம் இருந்துச்சு, எம்மா எடுத்தான், எவ்வளோ எடுத்துட்டு போயிருக்கிறான், யாருக்கிட்டையும் இது வரைக்குமே சொல்லலை. ஆண்டவருடைய சொன்னேன் ஒரே வார்த்தை, நீ அவனை இந்த தேசத்தை விட்டு எடுத்துடும். என் கண்களுக்கு முன்பதாக அவனை அடிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே கைகளை உயர்த்து சொல்லலாம். ஆண்டவர் அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாரு. அப்பதான் யோசித்து பார்க்கிறேன், காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ கை வைக்கும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் உனக்கு அந்த இடத்துல வைக்க மாட்டார். நீங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்களா, இந்த ஒரு வாரத்துல நீ பரிசுத்தமா 3 வேளையும் ஜெபிக்கணும், நல்லா பயப்படிக்கணும், உண்மையா இருக்கணும், கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, கஷ்டப்பான வேலை வரக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு நிலைகளை உருவாக்குங்க. ஜோம் பண்ணி பாருங்களா, உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். பேசலாம். The powerful anointing, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். தன்னுடைய சகோதரனுடைய மரணம் அவன் பண்ணிட்டான், ஆனா அவனுடைய நிலைமையை பாருங்க. கேள்வி வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நிலத்தை பயிரிடும் போது பலன் கொடுக்காது. உயிரோடு இருப்பான் அப்படின்னா உனக்கு பிளஸ் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது.
ஆசீர்வாதம் இருக்காது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் வரையிலும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீ அடங்கி இருக்க வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்காத ஒரு ஆசீர்வாதம் நீ கேட்கும் போது அது தேவன் உனக்கு கொடுக்க மாட்டாரு, பிசாசு கொடுத்துடுவான். பிசாசு உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால நீ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக வைக்க முடியாது. எப்படி பிசாசு கொடுப்பான்? வசனம் சொல்லுதே, லூக்கா மார்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு மத்தேயு மார்க் லூக்காவில் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் நான் அதை உனக்கு கொடுப்பேன். நீங்க சினிமா பார்த்துட்டு இருக்கும் பொழுது, டிவி பார்க்கும் பொழுது, ஆராதனைக்கு வராம கட்டடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ரூம் போறது, ஊர் சுத்துறது, உலகம் சுத்துறதெல்லாம் அவருடைய ஜீவ புஸ்தகத்துல ஒரு லிஸ்ட் எழுதிக்கிட்டே இருப்பார். எது தெரியுமா? இந்த மரம் கொஞ்சம் வருஷம் இருக்கட்டும், பிரைஸ் எல்லாம் கைகளை உயர்த்தி ரடிச்சுங்களா, கொஞ்ச நாள் இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும் பொழுது வாசப்படி கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும். நோவாவுடைய கைகளில் ஆண்டவர் கீயை கொடுத்திருந்தா இறக்கப்பட்டிருப்பான்னு என்ன செஞ்சார் தெரியுங்களா? நோவாவை கர்த்தர் உள்ளே தள்ளி கதவை பூட்டினார். நோவாவை உள்ள தள்ளி கதவை பூட்டிட்டாரு. நோவாவால் ஒண்ணுமே பண்ண முடியாது, யாருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா நீ ஜெபம் பண்ணினாலும் அவர்களுக்கு கேட்கப்படாது. நான் அடிக்கடி சொல்வேன், கைலாச மகரிஷி கிட்ட சாது சுந்தர் சிங் போய் ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்கும்படியா போய் கேட்கிறாராம். ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒருத்தர் மரண படுக்கையில கிடக்கிறான். அவனுக்கு சொல்றாப்புல, நீ போய் எனக்காக வேண்டிக் கொள்ளு, நான் சுகமடையணும். ஒரு போய் கேட்கிறாரு, கைலாச மகரிஷி கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயோ இப்படி ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறா, நான் அவனுக்காக ஜோம் பண்ணணும், நீங்க ஒரு ஜோம் பண்ணிக்கன்னு சொல்ற. அவர் சொன்னார், நான் அவனுக்கு ஜோம் பண்ண மாட்டேன். நானும் ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேட்டாரு, ஏன்? அவன் வாயால தன் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இயேசுதான் தெய்வம் என்று சொல்ல வேண்டும். தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவுக்கு முன்பதாக வந்து நான் பாவி என்று உணர்ந்து விட்டால் அவருக்கு நான் நெசிவேன், ஜெபம் பண்ணுவோம். அப்போ அவனுடைய ஜெபம் கேட்கப்படும். ஒண்ணுகிட்ட உண்மை இல்லைன்னும் போது நான் உனக்கு ஜெபம் பண்ண பிறகு உனக்குள்ள என்ன இருக்குமா? அந்த உண்மை என்னைக்கு வருகிறதோ அந்த விஷயத்தில் தான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு சேலஞ்ச் நம்முடைய சர்ச்சை நடக்கிறது. சேலஞ்ச் இருக்குது. என்ன சேலஞ்சுனா, பிசாசுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய அக்ரிமெண்ட். பிசாசு ஒரு சிலரை கையில எடுத்து இந்த இடத்துல ஆராதனை இல்லாதபடி எல்லாரையும் நான் முடக்கி நிறுத்தி விடுவேன். அதனால நிறுத்தி இருக்கிறாங்க. 3-4 குடும்பம் வரல. ஆனா ஒரே ஒரு காரியம், யாரு வந்தாலும் வரணும், இந்த இடத்துல ஆராதனை நடைபெறும். கையில வந்து சொல்லுங்களா, அவங்க ₹1,00,000 கொடுக்குற காணிக்கை நிறுத்தினாலும் சரி, ₹2 கொடுக்குற காணிக்கை நிறுத்தினாலும் சரி, ஆண்டவர் ஆராதனையை நடத்துவார். தேவனுடைய மனுஷன் போஷிப்பார், நடத்துவார். எல்லா காரியம் நடைபெறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் எந்த காரியத்துமே குறை வைக்கல. தினந்தோறும் ஆண்டவருக்கு சொல்லுவேன், இன்னைக்கு நான் வந்திருக்கிற 3 சீட் எம்டியா இருக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியினுடைய வாழ்க்கை முடிந்தது. ஆனால் தாயினுடைய வாழ்க்கையில நிலங்கள் கனி கொடாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். எரிச்சல் பட்டதனால இழந்து விட்டான். எரிச்சல்னால, அவனுடைய கோபத்தினால, பொய்யினால, மாறுபட்ட ஜீவியத்தினால அது போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசி. அன்றியும் பரலோக ராஜ்யம்
புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஒருத்தர் எத்தனை கொடுத்துருக்காங்கள? ஒருத்தர் 2 5 2 1 மொத்தம் எத்தனை? 8. எத்தனை பேர் கொடுத்துருக்காரு? 3 பேர் கொடுத்துருக்காரு. நன்றாக கவனிச்சுக்கோங்க. இங்க பெரிய ஒரு கால்குலேஷன் கணக்கு இருக்குது, அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த 5 தாலந்து வாங்கினோம்னாக்கா 5 தாலந்து என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? 5 தாலந்து என்ன? 5 தாலந்து என்னன்னு தெரியாதா? பிரைஸ், அதுதான் பைபிள் ஸ்டடி வரணும். ஒரு பாஸ்டருக்கு ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு ரூட்டையே கத்திரைகளை மாற்றி விட்டார். அவர் என்கிட்ட கூப்பிட்டு, ஐயா வாங்க என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியாது, நீங்க படிக்கணும், விளக்கத்து சொல்லணும். பிரைஸ் எல்லாம். அப்போ அந்த காரியத்தை குறித்து நான் அவருக்கு உபதேசிக்க ஆரம்பித்தேன். அவருக்கு நான் உபதேசிக்க ஆரம்பித்து முடிந்த பிறகு அந்த இடத்திற்கு நாங்கள் கடந்து சென்றோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் எல்லாம். 5 தாலந்து வாசிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், கரெக்ட், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், பிரைஸ் எல்லாம், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். பிரைஸ் எல்லாம். ஒரே மனுஷனிடத்துல 5 டாலண்ட் இருக்கும். அந்த 5 விதமான டாலண்ட் ஒரே மனுஷனிடத்துல. பிரைஸ் எல்லாம். 5 விதமான டாலண்ட் ஒரே மனுஷனிடத்துல. நல்ல பாடுவான், எல்லாருக்கும் அது கிடைக்காது. பிரைஸ் எல்லாம். நல்ல வொர்ஷிப் இருக்கும், அவன் நல்ல வொர்ஷிப் பண்ண தெரியும், நல்ல பாட்டு பாடுவான், நல்ல பிரசங்கம் பண்ணுவான், சர்ச்சில் நல்ல வெளியே போய் காஸ்பல் பண்ணுவான், தீர்க்க தரிசனம் இருக்கும். பிரைஸ் எல்லாம். அவனுக்கு 5 விதமான அந்த நல்ல மேய்ப்பனுடைய தன்மைகள், 5 விதமான கனிகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதை வச்சு அவன் என்ன செய்யறாங்கிறத கர்த்தர் பார்ப்பார். பிரைஸ் எல்லாம். அவன் என்ன செஞ்சானா? 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேற 5 தாலந்தை சம்பாதித்தான். எப்படி சம்பாதிச்சிருப்பான்? காஸ்பல் பண்ணி சம்பாதிச்சிருப்பான். பிரைஸ் எல்லாம். காஸ்பல் பண்ணி ஒரு இரவு 9 மணிக்கெல்லாம் உட்கார்ந்து விடிய காலைல 3:30 மணிக்கு அந்த குடும்பம் டோட்டல் ஃபேமிலி ஃபுல்லாவே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஒரே இரவுக்குள்ள மனம் திரும்பினார்கள். ஒரு இரவுக்குள்ள. அதை குறித்து நேற்று ஒரு பெரிய ஊழியக்காரரோட கூட நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வருத்தமா வந்தாரு. ரொம்ப வருத்தமா. ஏன்னு கேட்டா அவருடைய கார் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்குது. வருத்தமா வந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் சொல்றேன், எனக்கு ஜோப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரேன் அப்படின்னா. நான் சொல்றேன் அவருக்கு, காருக்காக நீங்க ஜோப் பண்ணுங்க. நான் அவரு சொல்ல, எனக்கு ஜோப் பண்ணுங்க பிரதர், பாஸ் ராஜேந்திரனுக்காக ஜோப் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு கார் வாங்கி தரேன்னு. அவர் பயங்கரமான ஒரு சந்தோஷம். பிழைச்சலாம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கும்படியாக சீசர்கள் வந்தார்கள். என்ன சொல்றாங்க தெரியுங்களா? வரி கொடுப்பது நியாயமா தப்பா? வரி தீர்வை செலுத்துவது சரியா தவறா என்று கேட்கிறார்கள். அதை கொடுத்து நீங்க என்னையா சொல்றேன்னு கேட்டேன். அவர் ரொம்ப திகழ்ச்சி போயிட்டார். என்ன சிம்பிளான ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு பதிலே சொல்ல முடியலையே. இயேசு கிறிஸ்துவுக்கு வரி கொடுப்பதை குறித்து தெரியுமா தெரியாதா? ஒருவேளை மறந்திருக்கலாம். இல்ல நத்திங், அவருக்கு தெரியும். இந்த கேள்வியை கேட்பாருன்னு தெரியும்.
ஏன் அந்த கேள்விக்கு அந்த பதில் என்ன சொன்னாரு? நீ கடல்ல போய் ஒரு மீனை பிடி, அதை வாயை திறந்து பார், அதனுடைய ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை உனக்கும் எனக்கும் தீர்வை செலுத்தி விடு. அதுக்கு முன்பதாக ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஒரு வெள்ளி பணத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறார், கொண்டு வருகிறார். இது யாருடைய சுரூபம்? ராயனுடையது. ராயனுடையது என்றால் ராயனுக்கு செலுத்து, தேவனுடையது தேவனுக்கு செலுத்து. கரங்களை வைத்து ஒரு வழி சொல்லலாம். இவரு ரொம்ப அந்த காரியமா போச்சு. நீ எனக்காக ஜெபம் பண்ணினா, யோபு தன் சிநேகிதனுக்காக அவன் ஜெபிக்கிற பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி விட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அழகு சொல்லலாம். எனக்கு இப்ப சிறையிருப்பு, எனக்கு ஒரு சரியான போராட்டம், எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். போனவர்களை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை, வரப்போறவர்களை குறித்து எனக்கு சந்தோஷமும் இல்லை. ஆனா என்னுடைய வேலை என்ன தெரியுமா? காஸ்பல் அறிவிக்கிறதுல என்னுடைய வேலையில நான் தெளிவா இருப்பேன். பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்களா. எனக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் குறைகளை சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், பொய்களை விதைக்கிறவர்கள் விதைத்துக் கொண்டே இருப்பார்கள், கலைகளை விதைக்கிறவர்கள் விதைத்துக் கொண்டே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மேல குற்றத்தை சுமத்துறதுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு, அதை சரி பண்ணிட்டார் அவரு. அதுக்கப்புறம் அவர் பேசுறது சில துணியில. இங்க அந்த 5 தாலந்தை பெற்றவன் வேற ஒரு 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். உனக்கு ஜெபிக்க முடியும், கைப்பிரதி கொடுக்க முடியும், அல்லது குணமாக்கும் வரங்கள் இருக்கும், தீர்க்க தரிசனம் இருக்கும். அதை வைத்து பயன்படுத்தும் பொழுது வேற ஒரு 5 தாலந்தை. அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல உனக்கு இருக்கிற கிருபைகளை யாராவது 2 பேரும் ஒரு ரூம்ல வந்து கொண்டு வந்து சாப்பாடு போட்டு தங்க வச்சு ஜெபம் பண்ணி அவனுக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு கிருபை உனக்குள்ள இருந்துச்சுன்னா தான் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன செய்யுமா? பைபிளை மூடி தலைமாட்டை கீழே வச்சுட்டு படுத்து கிடந்துட்டு சர்ச்சுக்கு வந்தா போறோம்னு படுத்துருப்பேன். அப்படி சொல்லலாம். இன்னைக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லணுங்கிற அந்த தாகம் யாருக்கு வரும்னா, கிருபை இருக்கிற மனிதனுக்கு தான் அந்த தாகம் வரும். பிரைஸ் தி லார்ட். கிருபை இல்லாதவருக்கு அந்த தாகம் வராது. மூன்றாவது 2வது கருத்து பாருங்க. அப்படி 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். என்ன வேற 2 தாலந்தை சம்பாதிச்சா? ஒருவேளை பாட தெரியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ண அருமையான நண்பர் ஹாரிஸ்னுடைய ஃபாதர் எஸ்.எம். ஜெயக்குமார் இன்றைக்கு எத்தனையோ அவார்டை வாங்கிட்டாரு. நான் அவர் வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் ரொம்ப அருமையா என்னோட கூட ரிசீவ் பண்ணுவார், நல்லா பேசுவார். ஏர்போர்ட்டுக்கு அவர் தான் வந்து கலெக்ட் பண்ணுவார். அப்போ அவர் என்னோட கூட பேசிட்டு இருக்காரு. என்ன பேசினார்னா அது ஒரு பெரிய சீக்ரெட், பெரிய சிரிப்பா இருக்கும். அவர் என்னோட கூட அது பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, என் பையன் பல லட்சம் ரூபாய் எனக்கு காணிக்க கொடுப்பான், தசம பாகம், அதை நான் வாங்கிப்பேன், ஊழியத்துக்கு நான் யூஸ் பண்றேன்னு அவனுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா சட்ட நாட்கள்ல இந்த வாரத்துல ஹாரிஸ்னுடைய டிவியில ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்றான் பாருங்களேன், இந்த மியூசிக் எனக்கு மட்டும் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்லாம ஒரு பெரிய ஸ்கூல் வைத்து அதில் நிறைய பேரை படிக்க வைத்து உருவாக்கி பல துறைகளில் நான் அனுப்புறதுக்கு ஒரே டைம்ல 300 பேர் உட்கார்ந்து மியூசிக் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹால் கட்டியிருக்கிறேன். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லட்சியம், அதை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. பாருங்க, அவருடைய ஃபாதர் வந்து எத்தனையோ முறைக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் சொல்றாங்க, நான் அவர்கிட்ட கூட பேசுறேன், என்னடா உங்க பையன், ஆமா நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல காரியம், கிருபையை மூடி புதைத்து வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களா சர்ச்சில், அது ஒரு பெரிய கிருபை. எத்தனையோ சமயம் நீ பாட முடியாது, சாட்சி சொல்ல முடியாது, ஜெபிக்க முடியாது. ஒரு அம்மா வந்து 13 முறை சாட்சி சொல்றதுக்கு எழுந்திருச்சிருக்காங்க. 13 முறை. ஒவ்வொரு மாதமும் சாட்சி டைம் கொடுப்பாங்க. எழுந்திருக்கும் போது நம்ம எழுந்திரிச்சு வருவோம்லாம், உட்கார் 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 இப்ப சொல்ல வேண்டாம். இந்த அம்மா போயிட்டு அழுதுருக்குறாங்க, என்ன ஒரு நாளும் சாட்சி சொல்றதுக்கு விடலையே, என்ன ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் எழுதுவாங்க. தனிப்பட்ட முறையில் போய் ஆண்டோடைய சுமத்தில் அழுதுருக்காங்க. ஊழியக்கார பார்க்கறது ஒரு நாள் வந்தாங்களாம். வந்துட்டு, ஐயா நான் 13 முறை சாட்சி சொல்றதுக்காக எழுந்திருச்சேன், என்னை உட்கார வச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் சொன்னாராம், நீ கிறிஸ்தவளாய் உள்ளே வருகிற பொழுது உன்னை நான் தடை பண்ண முடியாது.
உன் சாட்சி மற்றவர்களும் புரோஜனமாய் இருந்தால் அதை நான் தடை பண்ண முடியாது. வீண் வார்த்தைகளை ஆராதனையிலே கொண்டு வருவதை ஆண்டவர் தடை பண்ணுகிறார். இப்போ என்னிடத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்து அவள் போய் தன்னுடைய கணவனுக்கு அதிகாலையில எழுந்து காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்து தன் கணவனோட நல்ல ஒரு கமிட்மெண்ட்டை பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த வாரத்தில் வரும் பொழுது அவர் சாட்சியை ஏற்றுக்கொண்டாராம். அப்பதான் அவர் சொல்றாளா, 13 முறை நான் சாட்சி சொல்ல எழுந்த பொழுது போதகர் என்னை தடை பண்ணினார். காலையில என் புருஷனுக்கு நான் காப்பி கொடுக்க மாட்டேன், என் புருஷன் தான் எனக்கு காப்பி கொடுப்பாரு. அதிகாலையில் வேளையில் நான் செபிக்க மாட்டேன், அவர் தான் ஜெபம் பண்ணுவாரு. இன்னைக்கு என்னுடைய சுபாவம் என்ன இருக்கிறதுங்கிறத நான் உணர்ந்து ஒப்பு கொடுத்து என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால தான் இன்னைக்கு சாட்சியை சொல்ல முடிஞ்சுது. நான் சொல்ல வந்த சாட்சி வேற எதுவுமே இல்லை, நான் கீழ்ப்படிந்ததுனால உங்க மத்தியில் நிற்கிறேன், இனிமே நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னா கரங்களை உயர்த்து சொல்லலாம். அவ்வளோ பெரிய சின்ன காரியம் தாங்க, ஒரு சிம்பிள். அந்த சிம்பிள்ல எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கிறது பாருங்களா. ஆண்டவருடைய சமூகத்துல இங்கே பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஆமா, அவன் ஒரு தாளந்தை என்ன பண்ணலாம், ஒரு தாளந்தை ஒருவேளை ஜெபிக்கிறதா இருக்கலாம், அல்லது கொடுக்கிற ஊழியத்துக்கு கொடுக்கிறதா இருக்கலாம், ஒருவேளை ஜெபிக்கிறதா இருக்கலாம், இல்ல கொடுக்கிறதா இருக்கலாம். நீ வேணா நினைக்கலாம், நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறத நிறுத்திட்டாக்கா எப்படி இவனால ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அது தவறான ஒரு தலைப்பு. பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு விதவையை வைத்து நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். நான் அந்த ஊழியக்காரருக்கு நல்லா டீச் பண்ணேன். ராஜாவுடைய அரண்மனையில போய் எளியா தீர்க்க தரிசனம் சொன்னா நிறைய வெகுமதிகள் கிடைக்கும். ஆனா ஒரு விதவை வீட்டுக்கு போனாங்க என்ன கிடைக்கும், ஒரு புள்ளி மாவும் கடையத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது. அங்கதான் போ சொல்றாரு ஆண்டவர், அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டுல போகும் பொழுது ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு வருகிறது. அவன் கேட்கிறான், கொஞ்சோண்டு தண்ணி கொண்டுட்டு வானே, அப்படியே ஒரு சின்ன அடைய பண்ணிட்டு வானே. அவ உண்மையை சொல்றா, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதை நான் அதுக்காக 2 விறகுகளை பெருக்கிறேன், இன்னைக்கு அதை நாங்கள் பொறுக்கி சாப்பிட்டு முடிஞ்ச எங்க ஃபினிஷ், எங்க லைஃப் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இல்லை இல்லைங்கிற இடத்துல தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். காணாமூரி கல்யாணத்துல திராட்சை ரசம் முடிந்த பிறகுதான் தண்ணீரை திராட்சை ரசமாக அவர் மாற்றுகிறார். அந்த ஏழை விதவை எல்லாரும் காணிக்கை பெட்டியில காணிக்கை கொண்டு வந்து போடும் பொழுது தனக்கு உண்டானவைகளை அவள் பரிபூர்ணமாக அது ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாரையும் காட்டிலும் இவள் அதிகமாகி போட்டார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவார். உனக்கு ஒரு கிருபை இருக்கலாம், அந்த ஒரு கிருபையும் நீ புதைந்து கொண்டிருக்கிறதுனால உனக்கு லாபம் இல்லை, நஷ்டம். பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்கிறான், நான் எல்லாரும் குப்பையாக எண்ணினேன். அவன் பவுல் போல படித்தவன் யாருமே இல்லை, அவனை போல படித்தவன் யாருமே கிடையாது. 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சபையை பாழாடுகிறவன், உடைகிறவன், நொறுக்கிறவன் அவனை கர்த்தர் தந்திரமா பிடிக்கிறார். ரொம்ப சிம்பிள். ஆண்டவரோட பிடிச்சு கொண்டு வருது லேஷ். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தினந்தோறும் ஒரு நீதிமொழி நீங்க படிங்க. எத்தனை படிச்சுட்டீங்க, எத்தனை படிக்கணும்னு தெரியாது. தினந்தோறும் நீதிமொழி படிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் அந்த நீதிமொழி முடிச்சிடலாம். சங்கீதம் தினந்தோறும் படிங்க. அந்த வாரத்தில் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை மெடிடேஷன் பண்ணும்போது 8ஆம் வசனத்தை மெடிடேஷன் பண்ணேன்.